I'm scared. I'm really scared about AI. நோட்புக் ஏஐ இன்னைக்கு தான் ட்ரை பண்ணேன். இன்னைக்கு வந்து 31st. அலெக்சா, வாட் இஸ் த டேட் டுடே? அலெக்சா, வாட் இஸ் த டேட் டுடே? Today is Friday, the 31st of October. You can really see it in action when you compare places. The best ecosystems, they're not letting their founders drown in நான் ஏன் அப்புறம் வீடியோ பண்ணணும்? பிபிடி டப்புன்னு மூவ் ஆகுது. நான் பண்ண தேவையில்லை. நான் இங்கே இல்லை. இங்கே நான் ஒரு பிபிடியை எடுத்தேன், டவுன்லோட் பண்ணேன், அப்லோட் பண்ணேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வீடியோ ரெடி. இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு, டெக்ஸ்ட் போட்டுருச்சு. நான் இதுக்கப்புறம் ஓ மை காட், யூடியூப் வீடியோ மாதிரியே இருக்குது. பாட்காஸ்ட்டும் ட்ரை பண்ணேன். பாட்காஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இவ்வளோதான் போதும். ரெண்டு பேர் பேசுகிறாங்க. Welcome back to the deep dive. Today we're really digging into something significant. The Global Startup Ecosystem Index 2025. Yeah, it's a huge undertaking. Ranks, nearly 1,500 cities, 118 countries? Exactly. And our mission here is basically to give you the shortcut. We pull out the key knowledge on where global innovation is really picking up speed. அப்போது இதுக்கப்புறம் நார்மலாக குட்டி யூடியூபர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க தேவையாக படமாட்டாங்க. பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கிறவங்க அப்படியே இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் யார் வேணால் சுமாரான கண்டென்ட் பண்ணால் மேலே வந்துடலான்ட்டு இருந்துச்சுல்ல, அது இனிமேல் கிடையாது. இனிமேல் வந்து நல்ல பெஸ்ட்டாக பண்ணுறவங்க தான். ஓரளவுக்கு சுமாராக ஒரு வீடியோ பார்த்தா புரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து ஏஐ அவங்க அளவுக்கு பண்ண ஆரம்பிச்சிடும். போட்டி ஏஐ கூட என்னால் போட முடியாது ஓரளவுக்கு சுமாராக. தி பெஸ்ட்டு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பண்ணுவாங்க. ஒரு விஷயம் வந்து இன்னும் அழகாக சொல்லுவாங்க. ஏஐயால் தொட முடியாத அளவுக்கு இருக்கிறவங்க, ப்ளஸ் வந்து ஒரு அவங்களுக்கு யூனிக் குவாலிட்டி, ஒரு சில விஷயங்கள் ஏஐயால் பண்ண முடியாத விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் பேசுகிறது, இந்த மாதிரி இன்னும் வேற என்ன ஏஐயில் ஒரு க்ரியேட்டிவாக இருக்கிறது, அதெல்லாமே வந்து ஒரு லெவலுக்கு தான் ஏஐ பண்ண முடியும். அதுக்கு மேலே இருக்கிறவங்க நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. அதில் ஸ்லோ பேஸ்டு கண்டென்ட் இருக்கிறவங்களாம் அங்கே இருப்பாங்க. சுமாராக பண்ணுறவங்கலாம் வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே தான் ஒர்க்லேயுமே நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேயும் பெஸ்ட்டாக எழுதுகிறவங்க மேலே இருப்பாங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க இதை, அப்போது எனக்கு அவ்வளோவா இந்த அளவுக்கு டெப்த்தாக புரியலை. இப்போது ஓரளவுக்கு சொல்கிறவங்க அவ்வளோதான், ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுக்கப்புறம் பெஸ்ட்டாக ஸ்கில்லை வளர்த்தா தான் நான் உள்ளே போக முடியும். அப்போது வேறு எல்லா ஒர்க்லேயும் நான் இப்போ என்ன ஒர்க் மைண்டில் வச்சுருக்கணும், அதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் யோசிக்கணும். இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் ஆகிறேன் அப்படின்னாக்க பேசிக்கான எல்லா க்ளீன் அப்பும் இதுவுமே ஏஐ பண்ணிடுது அப்படின்னாக்க இப்போ நான் வந்து அதை விட பெட்டராக இருக்கணும். மார்க்கெட்டிங்கில் நான் வந்து பேசிக்கான விஷயங்கள்லாம் ஏஐ பார்த்துக்குதுனாக்க அதை விட பெட்டராக நான் வந்து அதால் பண்ண முடியாத விஷயத்துக்கு இப்போதைக்கு நான் அப்கிரேட் ஆகணும். இது இன்றைக்கி நிலைமைக்கு. நோட்புக் வந்து எப்போவோ வந்துருச்சு. நான் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுறப்போ ஷாக்காக இருக்குது. மேபி இன்னும் நல்லா ஒரு எப்பயுமே ஏஐ வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும், வாவ் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கிட்ட பேசும்போது ஓ மை காட் நம்ம கேட்டது சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ChatGPT யூஸ் பண்ண ஏன் இப்படி ஒரு சில டைம் டம்மாக இருக்குது, இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது இல்லை. அந்த மாதிரி ஆகலாம். இமேஜ் ஜென்ரேஷனுமே நிறைய டைமில் சொதப்புது இல்லை. ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது வா அப்படின்ற மாதிரி இருக்கும். போக ரெகுலராக அதை யூஸ் பண்ண என்னடா இவ்வளோ தானே இதோட லிமிட்ஸ்க்கு நம்ம புஷ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிடும்னு நினைக்கிறேன். இது அப்படி இருக்குமான்றது எனக்கு தெரில. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ஐ வாண்டட் டு டாக்குமெண்ட் திஸ் ஒன் அண்ட் தட்ஸ் இட். நான் ஏன் எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பித்தேன் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு செகண்ட் நினச்சேன் சோம்பிதனமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது எழுந்திரிச்சு நடந்தால் தான், பேக்ரவுண்ட் மாறிட்டு இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மாறினாக்க இது பார்த்தாக்க தான் வந்து பார்ப்பாங்க. இல்லைனாக்க ஏஐ கூட போட்டி போட முடியாது. அவ்வளோதான், பாய். Maybe I want to shift my language to English also. ஏன்னா I can reach more audience
and I don't know. AI கூட வந்து I mean AI can monetize, or if I wanted to do anything, add anything, or if I wanted to know without watching the full video, I can later on get the content from it and do with it something. So if I speak in English, it will be easier for AI to understand it maybe. Bye.